ஒரு பேரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில எழுதப்பட்டிருக்கு. அதே பேரு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பயன்பாட்டிலும் இருக்கு. கீழடி கொடுமணல்ல நடந்த அகழ் ஆய்வுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பல பானை ஓடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா பெரிய ஆளுங்களோட பேரோ இல்ல பெரிய மன்னர்களோட பேரோ தான் கல்வெட்டுகள்ல எழுதப்படும். அந்த மாதிரி கீழடியில கிடைச்ச இந்த கல்வெட்டுகள்ல ஆதான் மற்றும் சாமான் அப்படின்ற பேரு பல இடங்கள்ல காணப்பட்டதா ஆய்வுகள் சொல்லப்படுது. இன்னைக்குமே ஒரு சில குடும்பங்கள்ல முதல் குழந்தை ஆணா பிறந்தா அவனுக்கு ஆதான்னும், பெண்ணா பிறந்தா அவளுக்கு ஆதம்மான்னு பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு. பட்ட ஆவணங்களை கூட ஆதான் சாம்பான் மற்றும் ஆதான் சாம்பான், அதாவது தகப்பனோட பேரு பையனோட பேரும் இடம்பெற்றுள்ளது. சங்க இலக்கியத்துல புலவரை நல் ஆதனார்னு சொல்றாங்க. புறநானூறு பாடல்களை சேர மன்னனை சேரலாதன்னு சொல்றாங்க. அப்பனா சங்க காலத்திலே ஆதன்ற பேரு பரவலா பயன்பாட்டுல இருந்திருக்கு. இன்னைக்குமே நீங்க கீழடி சிவகங்கை பக்கம் போனீங்கன்னா அங்க ஆதனூர்னு ஒரு ஊரே இருக்கு. கீழடியில இருந்து சங்க இலக்கியம் வரை இந்த ஆதன்ற பேரு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இன்னைக்கு எகிப்துல சிகை கொட்டுன்ற பேரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆய்வாளர்கள் இது வெறும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கீழடியில கிடைச்ச இந்த ஆதன்ற பேருக்கு பின்னாடி தமிழர்களோட புதஞ்சு போன வரலாறுகள் இருக்குமோ?